கிருத்திகைனாலே முருகருக்கு கொண்டாட்டம். இதில தை கிருத்திகைனா கேட்க வேணுமா? அலங்காரத்தோட ஜொலிக்கிறாரு வள்ளி தேவியானோட. நாங்க போற நேரம் கரெக்ட்டா இருந்ததுங்க. முருகர அலங்கரிச்சு, நடனம் ஆட வச்சு, தேர் ரெடி பண்ணி ஏத்துறாங்க. நாங்க குழந்தைங்கள கூட்டு போய் காமிச்சோம். இங்க பாருங்க கொடை ரொம்ப அமர்க்களமா இருக்கு. முருகருக்கு கொடை ரெடி ஆயாச்சு. தேர் ரெடி ஆயிட்டுருக்கு. எல்லாம் நாங்க வெளியிலேயே பார்த்தாச்சு. தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போனோம் கோவிலுக்குள்ள. உள்ள போயிட்டு கொடி மரத்த தொட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏத்தாம வர முடியுமா? முக்கியமான நல்ல திருநாள்ல விளக்கு போடுவோம் எப்பயுமே. அது மாதிரி விளக்கேத்தி சாமி கும்பிட்டு குழந்தைங்கள வந்து முருகரை தரிசிச்சுக்க வச்சுட்டு குழந்தைங்கள என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்க பிரதீக்ஷாக்கு நான் தொட்டு கும்பிட்டா அவள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. குழந்தைங்க நம்ம தலையில் அந்த குட்டி பிஞ்சு கையால் ஆசீர்வாதம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். பரீட்சித்தும் பாருங்க அவரும் பண்ணுறாரு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது எப்பயுமே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயந்தான். பாருங்கள் பிரதீக்ஷா அவங்க அக்காவுக்கு விபூதி வச்சு விட்றா. அப்புறம் கோவில் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பால் பாயாசம் சுட சுட கொடுத்தாங்க. பிரசாதமும் நல்ல நல்ல கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் பரிசு சூடாக இருக்குது. நான் அதுக்குள்ளே வந்து விட்டா தலையை உள்ளே விட்டுருவான் போல இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக ஆற்றி விரலில் தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சாக்லேட் வந்ததுங்க பிரசாதமாக. அதை எடுத்து 2 பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கோவிலை சுற்றி வந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆட்டம் ஆடினாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அடிங்க